ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வசம் எப்படி குழந்தைங்களுக்கு இழைச்சி கொடுக்கலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். அது யூசஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ உள்ள காலகட்டத்தில் டாக்டர்ஸ் வந்து 6 மந்த் வர குழந்தைங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி கூட 6 மந்த் வரை எப்படிங்க கொடுக்காமல் இருக்க முடியும்? ஆனால் பால்லேயே நமக்கு எல்லா தண்ணி சத்து எல்லாமே கிடைக்கும் 6 மந்த் வரை. பட் அந்த காலத்தில் நம்மலாம் வசம்பு அது இதுன்னு எல்லாம் கொடுத்து தான் நம்ம வளர்த்தாங்க. நம்மனா நோய் வந்தால் கிடக்கும், நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க பாரம்பரியமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆயாக்கள் வந்து நம்ம குழந்தைங்கள பார்க்குறன்ற பேரில் நம்ம வந்து இதை மறந்துடாமல் அப்படியே கண்டினியூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதை வந்துட்டு எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலை வந்து சங்கில் எடுத்து வச்சுங்க கொஞ்சம் உரச குழந்தைங்களுக்கு போதுமான அளவு. அப்புறம் நாட்டு மருந்து கடையில் வந்து வசம்பு அழகாக கிடைக்குங்க ஃப்ரெஷ்ஷாக. நல்ல பெரிய பெரிய வசம்பு ஒரு 2-3 வசம்பு வீட்டில் வாங்கி வச்சுங்க. அதேமாதிரி வசம்பு வந்து குழந்தைங்க துணியில் வந்து சின்ன சின்னதாக உடச்சி போட்டு வச்சிங்கன்னா பூச்சி எதுவும் அண்டாதுங்க. இதே மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. அஜீரண கோளாறுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தூக்கத்தை கொடுக்கும். மீன்ஸ் அதில் இருக்கிற அமிலம் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஆசிட் வந்துட்டு குழந்தைங்களோட நரம்பு மண்டலத்தில் சைலண்ட் ஆக்குங்க. அதனால் குழந்தைங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா தூங்கிடுங்க. ஸோ இது மாதிரி நம்ம வசம்பு எடுத்து விளக்கில் நல்லா சுட்டுக்கலாங்க. கங்கு தெரிகிற அளவு சுட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பால், அதில் வந்து நல்லா உரசணும். கருப்பு கலர் வரும், நல்லா கங்கு வந்துடணும். அப்போ தாங்க இதில் இருக்கிற ஆர்சாலிக் அமிலம் வந்துட்டு இல்லாமல் போகும். ஏன்னா சொல்லுவாங்கள்ல, வசம்பு வந்து அப்படியே தேய்ச்சா குழந்தைங்க பேசாதுன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. வெறும் வசம்பு கொடுத்தா தான் நம்ம அப்படி யோசிக்கிற மாதிரி வரும். நம்ம வந்து அதை எரித்து தான் கொடுக்குறோம். அது கறியாகி தான் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் ஒன்றுமே கிடையாதுங்க. இதை இழைச்சி நல்லா பாலில் அப்படியே நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா பிளாக் கலரில் வந்துடும். குழந்தைங்களோட தொப்புள் வயிறை சுற்றி போட்டு விட்ருங்க. அதேமாதிரி நாக்கில் ஒரு 2 தடவை 3 தடவை 4 சொட்டு விட்டுருங்க. அப்புறம் நெத்தியில் பொட்டு வச்சு கை காலெல்லாம் பொட்டு மாதிரி வச்சு விட்ருங்க. தொப்புளை சுற்றி போட்டு விட்ருங்க. அழகாக தூங்குவாங்க. வயிற்று வலி எதுவும் இல்லாமல் அழுகாமல் தூங்குவாங்க. இது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. வயிறு வலிக்காது, குழந்தைங்களுக்கு அஜீரண கோளாறுலேருந்து காப்பாற்றும். அப்புறம் வந்துட்டு நல்லா தூக்கத்தை கொடுக்கும் சொன்ன மாதிரி. சரிங்களா? அதே நிறைய டாக்டர் வந்து இதை கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இதில் இருக்க நம்ம அப்படியே கொடுத்தா தாங்க இதில் மிஸ்டேக்கு. நம்ம இதை வந்து எரித்து அதோட கறியை வந்து பாலில் குழச்சி தான் கொடுக்கணும். அதனால் இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது தாங்க. இதை கொடுங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, உரை மருந்துன்னு சொல்லிட்டு அது நிறைய இருக்கும். கடுக்கான், ஜாதிக்காய், மாசிக்காய், அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன், உர மருந்து எப்படி கொடுக்கணுன்ட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டெய்லியும் சும்மா 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை வயிறு வலிக்கும் அப்படின்னு பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.